நீங்க நிறைய பேர் வந்து இந்த நவகிரகங்களை வாஸ்துப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. வடக்குக்கு குருவுக்கு பதிலா சந்திரன் சொல்லலாம், புதன், இது மாதிரி மாத்தி சொல்லுவாங்க. அது எப்படிங்க நவகிரகம் ஒரு வாஸ்துப்படி தன்னைப்பால மாறுமா? எதுவுமே மாறாது. இது அவங்களாகவே யூகிக்கிட்டு பண்றது. நவகிரகங்கள் என்பது அந்தந்த திசையில வாஸ்துவா இருந்தாலும் ஜோதிடமா இருந்தாலும் அந்த இடத்துல தான் உட்காரும். நீங்க எந்த கோயில்ல போய் பாருங்க, தென்மேற்கு மூலையில தான் ராகு பகவான் உட்கார்ந்துருப்பாரு தவிர வேற எந்த மூலையிலும் உட்கார்ந்துருக்க மாட்டார். அப்ப ராகு பகவான் தென்மேற்கு மூலையில இருக்கிறாரு அப்படின்னா, ராகுன்னு என்ன? ராகு தான் 2 பாம்பு பின்னிக்கிற மாதிரி. ராகு மட்டும்தான் அந்த அதீத காமத்தை உருவாக்கி ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு சரியான ஒரு வித்தான அமைப்பாக இருக்கும். அப்ப தென்மேற்கு மூலையில படுக்கை அறையை அமைக்கிறதுக்கு ராகுவினுடைய மூளைதான் அதிக காம உணர்வுகளை கொடுத்து அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு வளர்வதற்கு ராகுவுடைய சப்போர்ட் தான் பரிபூர்ணமா இருக்கும். குழந்தைக்கு காரகன் வேணுமா குருவா இருக்கலாம், அணுக்களுக்கு காரகன் வேணுமா கேது பகவானா இருக்கலாம். ஆனா அந்த ஆசையை தூண்டி இன கவர்ச்சியை உருவாக்கி 2 பேர்த்துக்குள்ள அந்யோன்யத்தை உருவாக்குறது தென்மேற்கு மூலை. அதனாலதான் தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துல பெட்ரூம் ஓகே போடுறோம். ஒரு வந்தா போனா ஒரு உரம்பரை வரணும் வீட்டுக்கு. கெஸ்ட், அப்ப கெஸ்ட்னு என்ன? வர்றது போறது, காத்து மாதிரி வருவாங்க போவாங்க. அப்ப காற்று இருக்கக்கூடிய மூளை வாயு மூளை.